விநாயகர் எப்படி பிறந்தார், விநாயகருக்கு ஏன் யானை தலை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிறப்பு ரகசியம்தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்கிறதுக்காக போகிறாங்க. நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் யாரையும் உள்ளே அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிறுவனை உருவாக்கி வெளியில் நிற்க சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சமயத்துக்கு சிவபெருமான் வீட்டுக்கு வராரு. அப்போ அந்த சிறுவன் உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு தடை பண்ணுறான். அப்போ அந்த சிவபெருமான் கோபமாகி அந்த பையனோட தலையை வெட்டிடுறாரு. அப்போ பார்வதி தேவி வந்ததும் அந்த பையன் இறந்து கிடந்தோடனையும் அதை பார்த்துட்டு உலகமே அதிர்ந்து போகிற மாதிரி சிவபெருமானோட சண்டை போடுறாங்க. அப்போது மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதற்கு பதிலாக யானையோட தலையை கொண்டு வந்து அந்த பையனுக்கு வச்சு சிவபெருமான் அந்த பையனுக்கு உயிர் கொடுத்துட்றாரு. இப்படி தான் விநாயகர் உருவானார். இதுதான் விநாயகரோட பிறப்பு ரகசியம். அந்த நாள் முதல் விநாயகரை தான் முழு முதற் கடவுள்னு சொல்லி நம்ம எந்த ஒரு வழிபாட்டிலையுமே முதல்ல வணங்குறது விநாயகரை தான் வணங்குகிறோம். இதுதான் விநாயகரோட வரலாறு, பிறப்பு வரலாறு. விநாயகர் பெருமானை முழு முதற் கடவுளாக விளங்குவதற்கு இதுவே காரணம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.